இது எங்கள் ஊரில் 12ஆம் திருவிழா அன்னைக்கு எடுத்த வீடியோ. நான் வந்து இந்த தடவை திருவிழாவுக்கு வந்து சாரீ எதுவுமே வாங்கலை புதுசாக. ஏன்னா என்கிட்ட நிறைய சாரீ வந்து நல்ல சாரீ வந்து ஒன் டைம் மட்டும் கட்டிட்டு அப்படியே நான் வச்சுருந்தேன். அதனால் சரி இந்த தடவை அதே எடுத்து திருப்பி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிளான் பண்ணி இந்த தடவை சாரீ எதுவுமே நான் புதுசாக வாங்கலை. இது வந்து என்னோடய கல்யாண சாரீ. இது வரைக்கும் 2 தடவை தான் நான் கட்டியிருக்கேன் இந்த சாரியை. ஃபஸ்ட் டைம் வந்து கல்யாணத்தன்னைக்கு கட்டியிருந்தேன். செகண்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு வளைகாப்பு, ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வளைகாப்பு மாதிரி வீட்டில் சிம்பிளாக வச்சுருந்தாங்க, அப்போ கட்டியிருந்தேன். வேறு அதுக்கப்புறம் இது உள்ளே இருந்தது, பெட்டிக்குள்ளே இருந்தது. இப்போ தான் சரி ஓகே இதை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணுறதுக்காண்டி வெளியே எடுத்திருந்தேன். என்னோடய கல்யாண டைம்லலாம் ஆரி ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸாக இல்லை. அப்போ இந்த மாதிரி இதை வாங்கி ஸ்டிச் பண்ணுவாங்க, அதை தான் வாங்கி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம். ஜாக்கெட்டில் குஞ்சாலாம் எங்கே அத்து போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு 2 டைம் தான் கட்டின சாரி இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இதை கட்டிட்டு கடைசியாக வீடியோ எடுக்கணும்னு வச்சுருந்தேன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் கடைசியாக டைமில் ரொம்ப அவசரமாக கிளம்புற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஃபேமிலி எல்லோரும் மீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வீடியோ எடுத்திருந்தோம். அந்த கிளிப்பை இதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள். நைட் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு சப்பர பவுனி நடக்கும் 12ஆம் திருவிழா அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து சப்பரத்துக்கு மாலை போடணுன்னு அக்காலாம் சொல்லியிருந்தாங்க. நான் கெபிக்கு மாலை போடணும்னு நினச்சிருந்தேன், மிக்லியார் கெபிக்கு. அதனால் வந்து நைட்டு வந்து மாலை சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு ஒரு 11 மணிக்கான சப்பரம் எடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் மிக்லியார் கெபியில் மாலையை போட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பரத்துக்கு மாலை போடுறதுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா சப்பரம் நாங்கள் வந்து போகவும் தான் சப்பரத்தை எடுத்து வெளியே விட்டுருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக போய் சப்பரத்துக்கு மாலை போட்டு கொஞ்சம் சப்பரம் வந்து முக்கு போகிறது வரைக்கும் நின்று அதில் நின்றுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதுலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் காலையில் ப்ரேயர் உண்டு. அதனால் வந்து சீக்கிரமாக காலைல வரணுங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து சப்பரம் பின்னாடிலாம் போகலை. நாங்கள் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம்.